தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து சபைக்கு போனது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆசீர்வதித்து உயர்த்துறதை நாம் பார்க்குறோம். அப்போ முதலாவது எதை தேடணும்னா ஆண்டரை தான் தேடணும். அப்போ அந்த வாலிபனுக்கு கிடைச்சது போல உங்களுக்கு எனக்கு கிடைக்கணும்னா அவன் என்ன செய்தான், வேலைக்கு போனான், வந்தான், டாக்ஸ் கொடுத்தான், வேலைக்கு போனால் வந்தான், நச்சு தெரிவித்தான், வேலைக்கு போனால் வந்தான், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சான் உலக மக்களுக்காக. அப்போ இந்த நாளில் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஆகுது, நான் மனம் திரும்பி 30 வருஷம் ஆகுது, நான் ஆலயத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவோமானா நாம் எத்தனை பேருக்கு நச்சை தெரிவிச்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு டாக்ஸ் கொடுத்துருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் ஜெபிச்சிருக்கிறோம். அப்படி நாம் இப்பேற்பட்ட காரியங்கள் நாம் செய்யும் போது எப்படி அந்த வாலிபன் ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்தாரோ அதே போல உங்களை என்னையும் ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்ப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஒன்று தான். எது கர்த்தருக்கு பிரியும், எதுலாம் நான் மனம் மாறாத இருக்கிறேன் அதெல்லாம் மனம் மாறணும். அப்புறம் நான் கர்த்தருக்காக என் வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன், என் குடும்பத்துக்காக மாத்திரம் நான் ஓடி உழைக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். அப்போ உனக்காக மரித்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளில் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல், சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் தான் ஆண்டவர் ஒரு நாளும் மேலேருந்து பார்க்குறாரு, கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஒருவேளை என் குடும்பத்துக்கு மறைவான செய்யலாம், என் பிள்ளைகளுக்கு மறைவான செய்யலாம், இல்லை என் சபைக்கு மறைவா செய்யலாம். ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு நான் மறைவா எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை இந்த நாடகம் பார்த்துருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனம் மாற ஒரு வாய்ப்பு. நாளைக்கு தருணங்கள் முடியலாம், இல்லை அடுத்த மாதம் நம்மளுக்கு தருணங்கள் முடியலாம். இன்றைக்கு நான் மனம் மாறி ஆண்டவருக்கு ஒப்புரவாகவே ஆவேன்னா கட்டாயம் அவர் நம்ம மன்னிக்க வல்லவராக இருக்காரு, நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கார். இந்த வாய்ப்பை மறுபடியும் நமக்கு வழங்கின அந்த பிரேசிங்